இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேபாளம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஏன் நேபாளம் கவர்மெண்ட் வந்து இந்த தடையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் உற்பத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடுன்னே வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஜப்பான், நேபாளம் இந்த மாதிரி பல்வேறு விதமான கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாம்பழங்கள் வந்து எங்களுக்கு வந்து இறக்குமதி வந்து பண்ணாதீங்க, நாங்கள் வந்து உங்கள் மாம்பழத்தை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேபாளம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த தடையை வந்து எதுக்கு விதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மாம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன கொல்லிகள், அதாவது பெஸ்டிசைட்ஸ்கள் வந்து அளவுக்கு மீறின அளவு, அதாவது வரம்புக்கு மீறி அதிக அளவு வந்து இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து இந்த மாம்பழத்தை வந்து இறக்குமதி வந்து செய்யறதுக்கு வந்து நாங்க வந்து தடை விதிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நேபாளம் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. சரிங்க, இந்த பூச்சிக்கொல்லி இருக்கிற மாம்பழம் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து உற்பத்தி செய்கிறோம், மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும் போது நம்ம சாப்பிட்ற பூச்சிக்கொல்லிகள் வந்து எந்த அளவுக்கு அதிக அளவு உடம்புல வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், அந்த லிங்கை போய் பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ நேபாள கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாம்பழங்களை வந்து வாங்குறதுக்கு தடை விதிச்சிருச்சு. சரி, ஓகே, நேபாள கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இந்திய மாம்பழத்தை வந்து வாங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, நேபாளத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாம்பழங்களை வந்து வாங்குறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்காக வந்து தடை விதிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நேபாளம் கண்ட்ரி சொன்ன அதே காரணத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாம்பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அளவு வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து இருக்கு. அதனால வந்து நாங்கள் வந்து வாங்குறது இல்லை, நாங்கள் வந்து இறக்குமதி வந்து பண்ணுறது கிடையாது இனிமேல் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜனவரி 1st 2nd வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஜப்பானுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த 20 வருஷ ரிலேஷன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாம்பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு தடை விதிச்சு இருந்தாங்க. நாம் அதுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து இந்த மாம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் அதிக அளவு இருக்கு அப்படின்ட்டு வந்து தடை வந்து பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த மாம்பழங்களை வந்து நாமளும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி எதுவுமே கண்டுக்காம நம்மளுக்கும் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லாமல் இருக்காங்க. இந்திய மாம்பழங்கள் வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து இருக்கு, நான் 100% வந்து அடிச்சு சொல்லுவேன் நான். ஸோ சாப்பிட்றது நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஒரு மாம்பழம் 2 மாம்பழத்தோட நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து மேங்கோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து சாப்பிட்டு உடம்ப வந்து கெடுத்துக்காதீங்க. பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளே வந்து நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ தொகுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.